கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு வேதனையோடு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே செய்வனை மூலமாக ஒரு உயிரை நாங்கள் இழந்துட்டோம். இந்த செய்வன பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, என்னாகமம் 23:23 இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமான செய்வனை மந்திரம் ஒன்றும் பலிக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்பு ராதாகிருஷ்ணன் பிரதர், பயப்படாதீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, அன்பு ராதாகிருஷ்ணன் சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன். ஏற்கனவே செய்வனை நிமித்தமாக ஒரு உயிரை இழந்து வேதனையோடு தவிக்கிற இந்த குடும்பத்தை பார். இந்த மாந்திரீக கிரியைகள் இனி இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏன் பயப்படுகிறான்? ஏன் இப்படி பயப்படுகிறான்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரானா, ஏன் பயப்படுற? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பாருங்க, மார்க்கு 4வது அதிகாரம் 38 41 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். படகு ஒன்றிலே இயேசு பயணம் செய்கிறார். அந்த படகுல சீசர்களும் இருக்கிறாங்க. அந்த படகுல இயேசு பின்னணியத்தில் தலையணை வைத்து அவர் நித்திரையாய் இருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். காற்று வீசுகிறது, கடல் பொங்குகிறது, கடல் அலை அமோகமாய் எழும்புகிறது, படகு முங்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இயேசுவை இங்கே குற்றப்படுத்துகிறாங்க. நம்மளும் சில நேரத்தில் செய்கிற எல்லா தப்பையும் நம்ம செய்துட்டு, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஊழியம் செய்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், ஏன் எனக்கு நடக்கலை? நம்மகிட்ட தப்பு வச்சுருப்போம், ஆண்டவர்கிட்ட ஏன் அப்படின்னு கேட்போம். சீசர்கள் அப்படி தான் கேட்டாங்க. ஆண்டவரே, எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீர், கவலை இல்லாமல் நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை மறந்துட்டாங்க. சீசர்கள் மறிக்கணும்னா அந்த படகுல இயேசுவும் மறிக்கணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவ்வளவு நாள் உங்கள் கூட இருந்திருக்காங்களே, தெரியலையா? வேதம் சொல்லுது, மார்க்கு 4:40 இயேசு எழும்பி சீசர்களை பார்த்து கோபத்தோடு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் காரணமில்லாத பயம், காரணமில்லாத அவிசுவாசம், இது ரெண்டும் தான் அற்புதம் நடக்காதபடிக்கு தடையை கொண்டு வருகிறது. பயம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. விசுவாசிக்கிறவன் பதறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு காரியத்தை விசுவாசிங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூடையே கர்த்தர் நடக்கிறார், என் கூடையே கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் பயப்படுறேன்?
காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதலாயிடுச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எழும்புதா? பிசாசு நிமித்தமாய் பொல்லாத புயல் காற்று வீசுகிறதா? அலைகள் எழும்புகிறதா? உங்கள் வாழ்க்கையே முங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதா? கவலைப்படாதீங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பா, ஏன் இப்படி பயப்படுற? பாருங்க, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் மோசே மூலமாய் சொன்ன வார்த்தை, பயப்படாமல் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எப்படி? பயப்படாமல் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்கிற காரியத்தை பார்ப்பீங்க. இந்த எகிப்தியரை நான் செங்கடலை மூழ்கி அடிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, பதறாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. இன்னைக்கு உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு பயம், கொடூரமான வேதனை, அது பயம். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. சமீபத்தில் ஒரு சகோதரருக்காக ஜெபிக்க என கூட்டிக் கொண்டு சென்றாங்க மனநிலைமை மருத்துவமனைக்கு. ஸோ அவருக்கு கீழே காலை வச்சாச்சுன்னா ஏதாவது பூச்சி, ஏதோ பாம்பு, ஏதோ ஒரு தேள் என்னை கொட்டிடும். நைட்டில் ஷூ போட்டுட்டு தூங்குறாரு. அவரால் ஒரு சின்ன காரியத்தையும் பண்ண முடியல. பைக்கில் போனால் லாரி ஆக்சிடெண்ட் ஆகிரும், லாரி நம்மளை கொன்னுரும் அப்படிங்கிற பயம். பஸ்ஸில் பின்னாடி உட்காந்தா பின்னாடி வந்தது இடிச்சிடும், முன்னாடி நின்னா முன்னாடி உட்காந்தா பஸ் எதுலையாவது மோதிரும். நடுவில் பயத்தோடு அந்த கம்பியை பிடிச்சி நிற்கிறார். அவ்வளோ ஒரு பயம். வேதம் சொல்லுகிறது, பயத்தின் ஆவி. 2 தீமோத்தேயு 1:7 அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் ஜெபித்த பொழுது ஒரு பொல்லாத அசுத்தாவி அந்த சகோதரரை விட்டு நீங்கியது, பயமும் மாறியது. ஒரு தெய்வீக விசுவாசம். முடியாதுன்னு நினைக்கிங்களா? முடியும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், திகில் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நீ சொன்னீர் ஏசாயா 41:13, பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய பயத்தையும் புறம்பே தள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.